திடீரென கணவன் மரணிச்சிட்டா, தாய் தந்தையர் மரணிச்சிட்டா, இப்போ ஒரு மூத்த குழந்தைகள் சாதாரணமாக பெரியவங்களாக இருப்பாங்க. இப்போ அதற்கு கீழால் நிறைய குழந்தைகள் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுண்டா, இப்போ இந்த உம்மா வாப்பா மௌத்தா போனதன் பின்னால் இவங்க மூத்தவங்க, இதில் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவங்க, அடுத்த குழந்தைகள் தன்னுடைய அடுத்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இவங்களுக்கு இந்த அனந்தரத்தை கொண்டு போய்த்து முறையாக சேர்க்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம், கட்டாயம், வாஜிப். இதை இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இதை அப்படியே உம்மா அப்பா மௌத்தா போனதன் பின்னால் மூத்த நானா அவர் யோசிக்கிறாரு, அவர் கல்யாணம் முடித்து அவருக்கும் பிள்ளைகள் வந்துட்டு, இப்போ அவர் சம்பாரித்து தான் அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கணுமே தவிர அவருடைய அனந்தர சொத்துலேயும் ஒரு பகுதி இருக்கி அதை எடுத்து அவர் சாப்பிடலாம், பிரச்சனையே அல்ல. ஆனால் முழுமையாக காணிகளை, இந்த பூமிகளை, வீடுகளை, பெற்றோர்களுடைய அனந்தரங்களை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு போகாமல் தான் சாப்பிட்றது, தண்ட பெயரில் எழுதி கொள்வது, இது மிக பயங்கரமான அநியாயம். இதன் மூலமாக உங்களோட மனைவிக்கோ அவர்களுடைய அனுபவிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நலவும் உண்டாக மாட்டாது. நல்லா தெளிவாக விளங்கணும். சமகால அறிஞர்கள் எழுதுவாங்க, இப்படி அனந்தர சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்றது இது மிக பயங்கரமான பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது. மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்றாரு. அந்த பட்டியலில் தான் இவரும் கியாமத் நாளில் வருவார். ஒரு நாளும் அல்லாஹு தாலாவிடத்தில் தப்புறத்துக்கு இயலாது. உலகத்திலையும் பலவிதமான தண்டனைகள் இருக்கு. அதில் சொல்லுவாங்க முதலாவது நஸ் உல் பரகா, முதலாவது அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பரக்கத்தை கலட்டி எடுத்துடுவான். அதை மனைவி சொல்கிறான்னு சொல்லி இந்த சகோதரர் முழுமையாக தண்ட சகோதரிகளுக்கு போகாமல் தண்ட பிள்ளைக்காக வேண்டி வச்சு கொள்கிறாங்கண்டா, இந்த மனைவியோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சொத்து செல்வத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு நாளும் பறக்க செய்ய மாட்டான். ஏன்? இது அநியாயமாக அபகரிக்கப்பட்ட சொத்து. இது அவர்களுக்கு உரிமை கட்டாயமாக சகோதர சகோதரிகளுக்கு அனந்தரம் பெய்து சேரணும். இது முதலாவது. ரெண்டாவது தஃப்ரீகுல் உஸர். இதன் மூலமாக என்ன நடக்கும்டா, குடும்பங்கள் சிதறும். அதுக்கு பின்னால் குடும்பங்கள்ட பிரச்சனை மூஞ்சிகளை ஒவ்வொருத்தர் பார்த்துக்கொள்ள இல்லாமல் போகும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் இந்த சொத்து செல்வம் வார நேரத்தில் அங்கே தான் பிரச்சனை வரக்கூடிய மிக முக்கியமான இடம். குடும்பங்கள் சிதறி பேசாமல், பெருநாள்கள் கூட வந்தால் பேசாமல், முசாஃபஹா செய்யாமல் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். குடும்பங்கள் சிதறும். அதனால் என்ன நடக்கும்னா, இன்னொரு பயங்கரமான பெரிய பாவமும் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலத்துர் ரஹம், குடும்ப உறவை சேர்ந்து நடத்தல் என்ற செயலும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான கட்டாயமான இந்த அமலும் நடக்காது. எனவே அதை உட்றது மிக பயங்கரமான பெரிய பாவமும் இதனால் நடக்கும். கனிமான சகோதரர்களே, நாங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு அதிகமாக சமூகத்தில் நடக்கிறது இதுதான். இது உலகத்திலேயும் இந்த தண்டனைகள் உண்டாகும், ஆகிரத்தில் கியாமத்துடைய நாளிலையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். மிக கேவலமானவர்களாக எல்லா நன்மைகளையும் யாரிடமிருந்து அபகரிக்கப்பட்டுச்சோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹத ஷிபரம் மினல் அர்து துல்மன், யார் பூமியில் பிற மனிதர்களுடைய ஒரு காணிய பூமியை எடுக்கிறாரு, ஷிபுரன், ஒரு ஷான் அளவு, ஒரு ஷான் எவ்வளோ வரப்போகுது, அந்த ஷானுடைய அளவு எடுத்தாலும் தூவிக பிஹி யௌமல் கியாமதி இலா சப்இ அர்தீன்,
7 பூமிகளுடைய அளவு அது விசாலமாக ஆக்கப்பட்டு ஒரு மாலையாக செய்யப்பட்டு இவருடைய கழுத்தில் மாட்டப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சொத்துக்கள் யாரிடெல்லாம் இருக்கிறதோ எடுத்திருக்கிறோமோ கட்டாயமாக நாங்கள் கொண்டு போய் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு இதை கொண்டு போய் சேர்க்கிறது எங்களோட கடமை. அது கட்டாயம் வாஜிப். இல்லாட்டி உலகத்திலேயும் தண்டனை, ஆகிரத்திலேயும் எந்த விதமான நலவையும் பார்க்கறதுக்கு இயலாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்றது, பெற்றோர்கள் இழந்தவர்களுடைய சொத்துக்களை தாங்க எடுத்து தன்வசப்படுத்துறது, அது உலக அடிப்படையே லோயரை வச்சு அதிகாரத்தை பயன்படுத்தி சல்லியை கொடுத்து செய்கிறதுக்கு ஏலும். ஆனால் அல்லாஹுடைய மஹ்கமத்துல் ஆஹிரா, அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் அங்கே எந்த விதமான பணமும் செல்லுபடியாகாது, அங்கே அதிகாரம் செல்லுபடியாகாது, அங்கு பலம் பேச்சு நாவன்மை செல்லுபடியாகாது. இங்கே உலகத்தில் எப்படியும் தப்பிச்சு கொள்ளலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. இவர்களுடைய வயிற்றில் இவங்க சாப்பிட்றது என்னத்தை தெரியுமா? நரக நெருப்பை தான் இவங்க சாப்பிட்றாங்க.